அஸ்ட்ராலஜியில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், ஒருத்தர் மீடியா ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் மீடியா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ட்ராலஜி முறைப்படி நான் சொல்கிறது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்லை. உங்ககிட்ட ஜாதக கட்டம் இருந்ததுன்னா அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள். நிறைய பேருக்கு உங்களோட ராசி என்னன்னு தெரியும், நட்சத்திரம் என்னன்னு தெரியும், நிறைய பேருக்கு லக்னம் கூட தெரியும். லக்னமும் நட்சத்திரமும் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஸோ மீடியாவில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மீடியாவில் ஒர்க் பண்ணணுங்கிற திங்கிங்கே யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த கன்னி ராசின்னு ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, இந்த கன்னி ராசிலையோ இந்த மீன ராசிலையோ ஏதாவது ஒரு கிரகம், சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு, சனி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராகு, கேதுன்னு ஏதாவது ஒரு கிரகம் இந்த இதில் இருந்தது அப்படின்னாவே அவங்களுக்கு மீடியா சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா தோணிக்கிட்டே இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், சேனல்ஸாக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம். ஸோ மீடியா ரிலேட்டட், இந்த ஆர்ட் ஃபார்ம் ரிலேட்டட் எதுலையாவது அவங்களுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற ஐடியா தோணிகிட்டே இருக்கும். ஈவன் சில காலங்கள் அவங்களோட ஜாதக அமைப்பை பார்த்தா தெரியும், சில காலகட்டங்கள் அதுக்காக ட்ரை பண்ணவும் அவங்க செஞ்சுருக்கலாம். சரி, ஓகே, இவங்க இந்த ரெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ யார் மீடியாவில் மிக நல்ல பிரபலமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பிளேஸ் ஆயிருந்து அவங்க பர்டிகுலர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமோ, கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வக்ரமாக இருந்தாவோ, பரிவர்த்தனை, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச், கிரகமும் ஒவ்வொரு வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும். ஸோ அந்த அதிபதி இன்னொரு வீட்டில் போய் உட்காந்து மாற்றி உட்காந்துருக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் அது பேர் பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. பவுண்டரி லைன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கிரகம் ஒவ்வொரு கட்டத்துலையும் 30 டிகிரி சொல்கிறேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிகிரிக்குள்ளேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாவோ, இல்லைன்னா 29 30 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாவோ அதை பவுண்டரி லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தமிழில் சந்தி இல்லை விளிம்புன்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி, அதாவது கன்னிராசிலையும் மீனராசிலையும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்புலையோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க மீடியா மூலியமாக மிக பிரபலமாக அடைய முடியும். அது மூலிமா அவங்க நிறைய மணியும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது விதி. ஸோ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்களும் மீடியாவில் பிரபலமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அது மூலியம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்.